வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். இந்த மழை சீசனில் கோல்டு காஃப்னு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிற இன்ஃபெக்ஷன்லேருந்து தடுக்கிறதுக்கும் ஈஸி டைஜஷனுக்கும் இந்த குளிர் நேரத்தில் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் தேவையான இஞ்சி கருவேப்பிலை சேர்த்து இஞ்சி கருவேப்பிலை ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நாம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறுனதுக்கப்புறம் அதை ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் இந்த புளியை கரைச்சி வடிகட்டி நாம் புளி தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது 10 நிமிஷம் ஊறட்டும். ஒரு 1.5 இன்ச்சு அளவுள்ள இஞ்சியை பொடியாக நறுக்கிக்கலாம். ஒரு பிடி கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் ஜீரகமும் அதோடு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இதை நாம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஊறுச்சுன்னா இதை ஈஸியாக அரைச்சிக்கலாம். 50 கிராம் துவரம்பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக வேக வச்சு மசித்து எடுத்து வச்சுருக்குறோம். இன்றைக்கி நம்ம செய்கிற அளவு 4லேருந்து 6 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ அந்த ஊற வச்ச புளியை 1/2 லிட்டர் தண்ணியில் கரைச்சி அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் இந்த புளி தண்ணி கொதிக்கட்டும். அந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போயிடும். நாம் ஊற வச்ச அந்த இஞ்சி கருவேப்பிலை ஜீரகம் இது 3ஐயும் கொஞ்சம் தண்ணி குறைச்சிக்கிட்டு கூட நாம் அரைச்சிக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ இந்த 5 நிமிஷம் இந்த புளி தண்ணி கொதிச்சிருச்சு. நாம் அரைச்சிட்டு வந்த அந்த இஞ்சி கருவேப்பிலை ஜீரகம் அந்த தண்ணியை இதோட சேர்த்துடலாம். அந்த வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த துவரம்பருப்பு தண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கலாம். நல்லா மசிச்சு விட்டு தண்ணியாக நாம் இதில் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குவோம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ரசம் என்ன கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவுக்கு நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு விருப்பப்பட்டால் ஒரு சின்ன வெள்ளைக்கட்டி சேர்த்துக்கலாம். இது நல்லா அப்படி நுரைச்சி வரட்டும். நல்லா சுற்றி அந்த நுரை கட்டி வரும். அந்த நுரை கட்டி அந்த லேசாக கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நாம் நிறுத்திடலாம். இப்போ தான் அந்த ஓரம்லாம் லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. இன்னும் ஒரு கொதி கொதித்தோன்னே நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரசத்துக்கு தக்காளி கிடையாது. அதனால் தக்காளி இல்லைன்னா இந்த ரசம் வைக்கலாம். நல்லா அருமையான வாசனையோடு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். அந்த கொதிச்சிருச்சு. நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ரசத்தை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடுவோம். நாம் அரைச்சி விட்டுருக்கிற அந்த இஞ்சியும் கருவேப்பிலையும் சேர்ந்து நல்லா கமன்னு வாசனையாக இருக்கும். நல்ல வாசனையோட டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ரசம். அவ்வளோதான். நாம் ஒரு தாளிப்பு இதுக்கு கொடுத்துக்கலாம். மேலே 2 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் நெய்யில் கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்து அது நல்லா பொரிஞ்ச உடனே மிளகு பொடி பண்ணி வச்சுருக்குறோம். அந்த மிளகு பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை அந்த ரசத்தில் சேர்த்துடலாங்க. சூப்பரான இஞ்சி கருவேப்பிலை ரசம் நமக்கு ரெடி ஆகிருச்சு. எப்பயும் ஒரே மாதிரி ரசம் வைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு விதமான ரசம் வச்சா சாப்பிடவும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியமாகவும் ஆயிரும். இந்த ரசத்தில் அடி ரசமே இருக்காதுங்க. நல்ல தெளிவாக இருக்கும். நீங்கள் அடியோடு கிளறி விட்டால் கூட நல்ல தெளிவாக இருக்கும். அதனால் இதில் அடி வண்டல்னு எதுவும் வேஸ்ட்டே ஆகாது. இந்த இஞ்சி வாசனை இந்த ரசத்துக்கு தனி ஃப்ளேவராக இருக்கும். சூடாக சாதத்தில் ஊற்றி ஒரு அப்பளத்தோடு வச்சு சாப்பிட அருமையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.